சூர்யா மகா வீட்டுக்கு போயிட்டு அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருக்காரு. அவங்க அம்மா பார்த்தோன்னே உள்ளே போய் சொல்கிறாங்க, ஐயோ மாப்பிள்ளை வந்திருக்காரு, வாங்க மாப்பிள்ளை உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. போனோடனே அப்படி நின்றுட்டே இருக்காரு. மகா நீ வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. இங்கே பாருங்க எதுக்காக என்னை வீட்டுக்கு கூப்பிட்றீங்க, நான் வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே சூர்யா ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. நீ வா மகா, நீ இல்லாமப்பா குழந்தை ரொம்ப கஷ்டப்படுது அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாருங்க நீங்கள் பண்ண வேலைக்கு நான் கண்டிப்பாக அங்கே வரவே மாட்டேன், என்ன வந்து கூப்பிட்டா நான் வந்துடுவேன் நீங்கள் நினச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு மகா அப்படியே கோவமாக சொல்கிறாங்க. என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து அப்படியே சூர்யா போகிறாரு. அப்படியே பார்த்துக்கிட்டே போகிறாரு. பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டே போகிறாரு. நான் இவ்வளோ கூப்பிட்ட மகா வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே வந்து மாப்பிள்ளை போனோடனே அப்படியே ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க அம்மா எல்லாருமே திட்டுறாங்க. எதுக்காக மகா நீ இப்படி பண்ணுற, மாப்பிள்ளை உன்னை தேடி வந்தால் இப்படி தான் நீ திட்டி அனுப்புவியா அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி கேட்குறாங்க. அம்மா அவர் கூப்பிட்டா என்னால் போகவே முடியாது, ஏன்னா அவர் அவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்காரு. அவர் சொன்ன ஒரு வார்த்தை என் மனசை எவ்வளோ கஷ்டப்படுத்துச்சுன்னு உனக்கு தெரியுமாம்மா, என்ன பாவமாக உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மகா சொல்கிறாங்க. என்ன தான் இருந்தாலும் மாப்பிள்ளையை நீ கஷ்டப்படுத்தி அனுப்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் சொல்கிறாரு. அவர் என்ன கஷ்டப்படுத்தலையா, நான் கண்டிப்பாக அங்கே போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா உள்ளே போகிறாங்க. ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. மகாவோட அம்மா அப்பா 2 பேருமே எங்க இன்னும் நீங்கள் சாப்பிட வரலையா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. கோடீஸ்வரி இல்லை எனக்கு பசிக்கல, எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. எங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே மகா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. 2 பேருமே போயிட்டு சாப்பிட்றதுக்காக போகிறாங்க. சாப்பாடு அப்படியே மகா போட்டு ஊட்டி விடுறாங்க அவங்க அப்பாவுக்கு. நீங்கள் சாப்பிடுங்க, எதுக்காகப்பா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைம்மா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீ இப்படி பிரிஞ்சு இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காரு. அதுக்குள்ளே அப்படியே அப்படி நெஞ்சு பிடிச்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. ஐயோ என்னங்காச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி பிரபா எல்லாருமே வாங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போய் படுக்க வைக்கிறாங்க. படுக்க வைக்கும்போது அப்படியே முடியல, எனக்கு ஹாஸ்பிட்டல் நம்ம போயிட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி கேட்குறாங்க. இல்லை எனக்கு எதுவுமே வேண்டாம், எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி அங்கேருந்து வராங்க கோடீஸ்வரி. இங்கே பாரு மகா, நான் உண்மையை சொல்லட்டுமா, அப்பாவுக்கு பாசம் ஃபுல்லாக உன் மேலே தான் இருக்குது, உன்னை பற்றி மட்டும்தான் அவர் நினைக்கிறாரு, அதனால தான் அவருக்கு நெஞ்சு வலியே வந்திருக்கு, அவருக்கு உன் மேலே பாசம் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னம்மா பண்ண சொல்கிறேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இப்போதைக்கு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்லிட்டு இருக்காங்க. அங்கேருந்து பிரபா வராங்க. இல்லை நான் இன்றைக்கி வேலைக்கு போகல, இங்கேயே இருக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை அப்பாவை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்லிட்டு இருக்காங்க. சாப்பாடு நல்லா பருப்பு சாதம் நல்லா கடைஞ்சி ஊட்டிகிட்டு இருக்காங்க. இந்த அம்மா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அழகிக்கு ஐஸ்வர்யா ஊட்டிகிட்டே இருக்கும்போது அங்கே வந்து பார்க்குறாங்க சித்ராதேவி. என்ன சாப்பாடை ஊட்டிகிட்டு இருக்க, இரு வரேன், எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் நடந்திருக்கு, என் பையனுக்கு நல்ல ஒரு வேலை கிடச்சிருக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இந்த குழந்தை தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சித்ராதேவி கிட்ட வராங்க. அழகி உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் உனக்கு சாப்பாடு கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாட்டை வாங்கி கொடுக்குறாங்க. இல்லை எனக்கு வேண்டாம், நீங்கள் எனக்கு ஊட்ட வேண்டாம், ஐஸ்வர்யா அவங்களே ஊட்டட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அழகி. அப்படி கொடுங்க சாப்பாட்டை, நானே ஊட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா வாங்கி ஊட்டுறாங்க. என்னம்மா இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி கேட்டுகிட்டே இருக்காங்க. அங்கேருந்து வராரு அவங்க பையன். அப்படி காதில் பூவெல்லாம் வச்சுட்டு பட்டெல்லாம் போட்டுட்டு வராரு. அம்மா இங்கே பார்த்தீங்களா நான் எப்படி மாறிட்டேன்னு பாருங்க, நான் ரொம்ப ரொம்ப நல்லவனாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஐஸ்வர்யா அப்படியே பார்க்குறாங்க அவங்க வீட்டுக்கார. ஐயோ கடவுளை, இதெல்லாம் திருந்தாது, எப்படி வந்து ஒரு பட்டை போட்டுட்டு ஏமாத்துறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. கண்டிப்பாக இனிமேல் நான் ஆஃபீஸ்லாம் கரெக்டாக போவேன், எல்லாமே நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டோன்னே ஐஸ்வர்யாவுக்கு அப்படியே கோவமாக வருது. என்னதே நீங்கள் ஒர்க் பார்ப்பீங்களா, எல்லா வேலையும் நிறைய நான் பார்த்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஐஸ்வர்யா. இவர் போயிட்டாலும் அப்படியே போகிறாரு ஓரமாக. என்ன இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கௌதம் அப்படி ஃபீல் பண்ணிகிட்டே போகிறாரு. சாப்பாடு அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்காங்க. நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கேட்குறாங்க. பருப்பு சாதம் சூப்பராக இருக்குது. ஆமாம் மகா எப்போ வருவா அப்படின்னு சொல்லிட்டு அழகி கேட்குறாங்க. சீக்கிரமாக வந்துருவா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. அங்கேருந்து வராரு சூர்யா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காரு. என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட போய் ராஜலட்சுமி கிட்ட பேசுகிறாரு. இங்கே அம்மா என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருடா, என் கண்ணு முன்னாடி வந்து நிற்காத சரியா, எனக்கு தேவையில்லாத என்னை கோவப்படுத்திகிட்டே இருக்காது, நீ என்கிட்ட எதுவுமே பேசாத, நீ பண்ண காரியத்துக்கு உனக்கு மன்னிப்பே கிடையாது அப்படின்னு ராஜலட்சுமி ரொம்ப கோவமாக சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. என்ன பண்ணுறதே தெரியலையே, நம்ம இந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ண போகிறோம், மகாவுக்கு நம்ம மேலே நிறைய பாசம் இருக்குது, ஆனால் நம்ம மகாவுக்கு துரோகம் பண்ணியிருக்கோம் தான் நினச்சிருக்கா, இப்போ இதை எப்படி தான் சரி பண்ணுறதே தெரியலையே, மகாவை எப்படி சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டு இருக்காரு. அங்கே அந்த அழகி வராங்க. வந்தவொடனே காஃபி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அதை வாங்கிக்கிறாரு. என்னது இது, உங்ககிட்ட யார் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுவா யாரும் கொடுக்கல, நான் தான் யூடியூப்பில் காஃபி எப்படி போடுவதுன்னு பார்த்துட்டு அதே மாதிரி பண்ண ஏறி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, இந்த மாதிரிலாம் நீ இனிமேல் பண்ணக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி குடிக்கிறாரு. கையை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. கை ஃபுல்லாக ஒரே புண்ணாக இருக்குது. ஐயோ என்ன இப்படி புண்ணாக இருக்குது, இனிமேல் நீ அடுப்பெல்லாம் பற்ற வைக்கக்கூடாது, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாரு. இல்லை உங்களுக்கு யாருமே காஃபி கொடுக்கல, நீங்கள் பாவம் தானே, அதனால தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு அழகி சொல்கிறாங்க. அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஆமாம் மகா எப்போ வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அழகி. மகாவா நான் சொல்லியிருக்கேன் வந்துருவா, கண்டிப்பாக சீக்கிரமாக வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாரு. 2 பேருமே ரொம்ப பாசமாக பேசிகிட்டு இருக்காங்க. ராஜலட்சுமி அப்படியே போகிறாங்க. அங்கே வந்து சித்தாதேவி கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இல்லை சூர்யா வேற இப்படி பண்ணிட்டான், மகா வேற விட்டு போயிட்டா, எல்லாமே நல்லது தானே, இங்கே இருக்கும்போதே மகாவை வந்து ஒரு மருமகளாக நடத்ததே கிடையாது, அவள் போனதெல்லாம் சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி நக்கலாக பேசுகிறாங்க. அங்கேருந்து அப்படியே ரொம்ப கோவமாக போகிறாங்க ராஜலட்சுமி. தாத்தா பாட்டி எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, மகா இங்கே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ராஜலட்சுமி கிட்ட பாட்டி போய் சொல்கிறாங்க. இல்லை மகா வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு, அவள் இங்கே இல்லாதது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க.
அப்போ யோசிக்கிறாங்க ராஜலக்ஷ்மி என்ன பண்ணலாம், எப்படியாவது போயிட்டு நம்ம மகாவை கூப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு போகிறாங்க. மகா வீட்டுக்கு போகிறாங்க. போனோடனே கோடீஸ்வரி அவங்க அவங்க வீட்டுக்கார 2 பேருமே சேர்ந்து வாங்க வாங்க உள்ளே வாங்க சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. இல்லை நான் மகாவை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ராஜலக்ஷ்மி. மகா வா உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் சொல்கிறாங்க, இங்கே பாரு மகா, என் பையன் நல்லவன்னு நான் உங்ககிட்ட சொல்ல வரல. என் பையன் தப்பு தான் பண்ணியிருக்கான். அதுக்காக நீ வீட்டை விட்டு வரது மட்டும் முடிவே கிடையாது. நீ கண்டிப்பாக வீட்டுக்கு வா. வந்துட்டு அவன் என்ன தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்றத நீ தான் எனக்கு கண்டுபிடிக்கணும். ஏன்னா அவன் தப்பு பண்ணானா பண்ணலையா அப்படின்றது சுத்தமாக தெரியல. அவன் சொல்லியிருக்கான், ஆனால் அது உண்மையாக இருக்கும்னு எனக்கு தோணலை அப்படின்னு சொல்லிட்டு ராஜலக்ஷ்மி சொல்கிறாங்க. அப்படியே பார்க்குறாங்க மகா, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீ கண்டிப்பாக வீட்டுக்கு வா சரியா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. நான் சொல்கிறேன்ல உங்ககிட்ட, நான் அவனுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு ராஜலக்ஷ்மி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க. ஐயோ நீங்கள் மன்னிப்புலாம் கேட்க வேண்டாம், நான் வரேன் அத்தை, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. மகாவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே எல்லாருமே பார்க்குறாங்க. வா மகா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி ஐஸ்வர்யா எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக கூப்பிடுறாங்க. அப்படியே பார்க்குறாரு சூர்யா. மகா வீட்டுக்கு வந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா தான் போய் கூட்டிகிட்டு வந்திருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சூர்யா கிட்ட மட்டும் மகா எதுவுமே பேசவே இல்லை. பேசாமல் அங்கேருந்து போகிறாங்க. வா மக்கா வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கேட்குறாங்க. ஐயோ இவ என்ன வந்துட்டா, இவ வந்துட்டாளா, பெரிய பிரச்சனை ஆகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சித்ரா தேவி யோசிக்கிறாங்க. இவ ஒரு வழியாக போயிட்டா, ஒரு பிரச்சனை இருக்காதுன்னு நினச்சா போயிட்டு ராஜலட்சுமி அக்கா கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா தேவி அப்படியே கோவமாக பார்க்குறாங்க. அப்படியே கௌதமும் பார்க்குறாங்க. ஐயோ இவங்க எதுக்காக வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கிட்ட போய் பேசுகிறாங்க. என்ன வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் அத்தை தான் வந்து கூப்பிட்டாங்க, என்னால் வந்து வர முடியாதுன்னு சொல்ல முடியல, அதனால தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி நீ உள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக ஐஸ்வர்யா மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. தாத்தா பாட்டி எல்லாருமே நல்லா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஒரு வழியாக மகா வந்துட்டா. அவள் கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகணும். அவளுக்கு நடத்திருக்க கொடுமை ரொம்ப பெரிய கொடுமை. இதுலேருந்து அவள் வந்து தெரிய வரது ரொம்ப பெரிய கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து பேசிக்கிறாங்க. சரி எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்து சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. மகா உள்ளே போய்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அத்தை கூப்பிட்டதுனால தான் நம்ம இங்கே வந்தோம், ஆனால் இவர்கிட்ட எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக இருக்காங்க. அங்கே வந்து சூர்யா வராரு, வந்து பேசுகிறாரு. என்ன மகா நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்க, நான் உங்ககிட்ட எதுவுமே பேச போகிறதே கிடையாது. தயவு செய்து நீங்கள் என்கிட்ட எதுவுமே பேசாதீங்க சரியா. நான் உங்களுக்காக இங்கே வரல, நான் அத்தை கூப்பிட்டாங்கன்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. அப்படியே சூர்யா பார்க்குறாரு. நீ வந்துட்டல்ல அதுவே எனக்கு போதும், கண்டிப்பாக உன்னை நான் எந்த தொலையும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா அங்கேருந்து போகிறாரு. அப்படியே மகா பார்க்குறாங்க. சூர்யாவும் திரும்பி திரும்பி பார்க்குறாரு. எப்படியாவது இதெல்லாம் சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மகா யோசிச்சுட்டே இருக்காங்க.